அறிவுத்திறன் குறைபாடு நெருங்கிய சொந்தங்கள்ல கல்யாணம் பண்றதுனால வருமா டாக்டர்? அதாவது நெருங்கிய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வரும் அப்படின்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருந்து வருது. அது அறிவுத்திறன் குறைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பரம்பரை நோயாக இருந்தாலும் அல்லது ஜெனட்டிக்ஸ் மூலமாக வர்ற நோயாக இருந்தாலும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது உறவுகளில் கல்யாணம் செய்து கொண்டால் வரும்னு நம்புகிறாங்க. அதாவது பரம்பரை நோயாக இருக்கும் பட்சத்தில், இப்போ எண்ணிட்ட ஒரு குறிப்பிட்ட குறை இருக்குது, இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரிடம் ஒரு குறை இருக்குது, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொதுமக்களுக்கு வர்றதை விட ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் கல்யாணம் இல்லை, மரபு வழி. ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது, குறிப்பிட்ட நோய் இருக்குது. சில நோய்கள் மரபு வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மரபு வழியாக வர்றதுக்கு வாய்ப்புள்ள நோய்கள் இருக்கும் நபர்கள் குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட குறையும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டன்ற ஒரே காரணத்தினால வராது. இதை நல்ல மனசில் வாங்கிக்கணும். ரிலேஷன்ஸில் அல்லது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நோய்கள் அதிகமாகும். நோய்கள் இருந்தால்தான் அதிகமாகும். நோய்களே இல்லாத சொந்தத்தில் பண்ணிக்கிட்டால் வராது. இது எல்லாரும் கேட்குற கேள்வி. எங்கள் அக்கா பொண்ணு, மாமா பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கிறதுனால எனக்கு ஏதாவது குறை வருமா? சொந்தத்தில் பண்ணிக்கிட்டால் குறை வரும். எப்போ வரும்? சொந்தத்தில் குறை இருக்கும் பட்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சொந்தத்தில் குறை இல்லை. இதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஸ்டடி பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம பக்கம்லாம் பார்த்திங்கன்னா உறவினர்களிடையே திருமணம் தான் முதன்மை வகிக்குது. நாம் தெரியாத ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச இடத்துல பண்ணிக்கிறது பாதுகாப்பானது அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய கலாச்சார மரபு. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அதனால் சொந்தத்தில் நிறைய திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன, நடந்து வருகின்றன. அதனால் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு இது வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சொந்தத்தில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பட்சத்தில் தான் இது வருது. எந்த விதமான மரபு வழி அல்லது ஜெனட்டிக் காரணங்கள் உள்ள நோய்கள் இல்லையே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இது நேரிடையான பதில். பட் மறைமுகமாக வேறு ஏதாவது ஒரு வியாதி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, சர்க்கரை வியாதி உள்ள குடும்பத்தில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மேற்கொண்டு பின்னால் வரும் சந்ததியினரிடம் சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த கர்ப்பம் தரிக்கிற காலத்தில் சர்க்கரை வியாதி அதனால் மனநோய் மன பாதிக்கப்பட்டு மூளை பாதிக்கப்பட்டு அறிவுத்திறன் குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி தான் வருமே ஒழிய நேரிடையாக. ஆக்சுவலி இந்த பதிலை சொல்கிறதுக்கு முன்னால் எங்கள் ப்ராக்டிஸில் எடுத்து பார்த்திங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் இந்த கேள்வி அன்றாடம் கேட்கப்படும் கேள்வி. என்ன டாக்டர், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் வந்துச்சா? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வருமா? இதனால தான் நான் சொந்தத்தில் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். இப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதை கணக்கெடுத்து பார்க்கும்போது எந்தவித காரணமும் இல்லாமல், இதை நல்லா அழுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா ஃபேஸ் வேல்யூவில் அப்படியே ஒரு கல்யாணத்தை ரிஜெக்ட் பண்ணுறதோ குறை சொல்கிறதோ கூடாது. குறையே இல்லாததாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம். குறை இருக்கும் பட்சத்தில் அறிவுத்திறன் குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நல்ல நேராக ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு முன்னால் நம்ம பார்த்துக்கணும், இந்த குறை உள்ள வம்சங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோம்னா அந்த வம்சத்தில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதே ஒழிய, மற்றபடி சொந்தம் இதுக்கு ஒரு காரணமாக அமையாது. இந்த அறிவுத்திறன் சம்மந்தப்பட்ட வரைக்கும் ஜீன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரிசசிவ் ஜீன்ஸ் தான்.
ஸோ ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்க ஓரளவுக்கு இது வந்து அறிவுத்திறன் வளரும் வெளியே குறையறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. குறை இருக்கும் பட்சத்தில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெறும் சொந்தத்தில் கல்யாணம்ன்றது ஒரு காரணமாக அமையாது. இதை வந்து நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்.